எம்எஸ் தோனி வந்து கீப்பரா கண்டினியூ பண்ணுவாரா இல்ல வந்து ஃபீல்டரா சார் அந்த ஆக்சுவலா அந்த வர ஐபிஎல் வந்து தோனி விளையாடுறாரா? தோனி விளையாடுறாரு. தோனி வந்து கீப்பரா இருக்காரா அல்லது வந்து ஃபீல்டரா? அந்த டிசிஷன் வந்து நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டிசிஷன் வந்து கோச் கேப்டன் சேர்த்து தான் எடுப்பாங்க. அது அவங்க வந்த அப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலா இப்போ அந்த வந்து சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கோம். மிகப்பெரிய பலம் வந்து ஏன்னா இந்தியா சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு புதிய ஒரு ஆளை எடுத்திருக்கோம். ஆக்சுவலா சஞ்சு சாம்சன் கேப்டனா எடுப்பாரா அல்லது வந்து சாரி சஞ்சு சாம்சன் எடுப்பாரா ஏற்கனவே உள்ள இல்லை அதுதான் அந்த அந்த டிசிஷன் வந்து கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட். அந்த டிசிஷன் வந்து யார் கீப் பண்ணுவாங்கங்கிறது மேட்சுக்கு முன்னாடி அந்த கோச் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் தே வில் டிசைட். இப்போ டிசிஷன் இப்போ நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலா மூத்த வீரர்கள் அதிகமாக கலந்துன்ற இடம் வந்து சென்னை இந்த வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமாக உள்ள நுழைச்சிருக்கோம். இது பலமா பலவீனமா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் மூத்த வீரர்கள் நிறைய எடுத்திருக்கோம்னு டேட்ஸ் ஆர்மின்னு கேள்விப்பட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அதில் வந்து டீம் நல்லா பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ சிஎஸ்கே பழைய விளம்பரம் பார்த்தீங்கன்னா நம்ம விசில் போடு அப்படின்றத கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த சேப்பாக்க அப்படின்றது விசில் போடுறதுக்கே தடை வச்சிருக்காங்க விசில் அடிக்கிறதுக்கு. அது எப்படி இல்லை ஆக்சுவலா இப்போ என்ன அந்த விசில் போடுங்கிறத பற்றி நாங்கள் இங்கே பேச முடியாது. இல்லை சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. அது என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலே விசில் போடுன்னு சொல்ற ஒரு விளம்பரம் வந்து மிகப்பெரிய அளவில் சிஎஸ்கேவுக்காக இருந்தாலும் சரி அது விளம்பரமா இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு விஷயமா போயிட்டு. ஆனா இப்ப தற்போது ஐசிசியோ அல்லது யாரும் சொல்லல விசில் வந்து தடை சொல்லல. ஆனா சென்னை சேப்பாக்கத்துல வந்து விசிலுக்கு வந்து தடை சொல்லி காவல்துறை சொல்லிட்டாங்க. அதை பத்தி நான் பேச முடியாது இப்போ. அது எப்படி அது அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, அந்த சப்ஜெக்ட் பேசாதீங்க. இல்ல அது என்ன காரணமா இருக்கும் அந்த என்ன காரணமா இருந்தாலும் நான் இப்ப பேச முடியாது. அந்த விளம்பரத்துல வந்து அந்த விளம்பரம் திருப்பி தொடர மாட்டேன். நான் சொல்லிட்டேன், நான் பேச முடியாது சொல்லி நீங்க திருப்பி கேட்டுருங்க. அதை பத்தியே பேச மாட்டேன் நான். அடுத்த கொஸ்டினுக்கு வேணுங்க, நான் அதை பத்தி பேச மாட்டேன். அதே போல வந்து இன்னொரு இப்ப சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா புதுமுக வீரர்கள் ஏற்கனவே கொண்டு வந்தது இல்லாம புதுசா யாரும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எப்படி இருக்காங்க? எல்லாம் எடுத்துட்டோம் நாங்க தான். அந்த வீரர்கள் மட்டுமே இருப்பாங்களா? இல்ல நாங்க இப்ப வந்து 25 பேர் எடுக்கலாம். அந்த 25 பேர் எடுத்துட்டோம். அந்த 25 பேர்ல யார் யார் ஆடுவாங்க ஆட மாட்டாங்கிறது அந்த கோச் கேப்டனோட டிசிஷன். 11ல போடுறது அவங்க டிசிஷன். எப்படின்னு டீம்ல 25 பேர்ல இருப்பாங்க அவங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு இந்த 11 இது கிடையாது, சாய்ஸ் கிடையாது. த சாய்ஸ் இஸ் ஒன்லி வித் த கேப்டன் அண்ட் த கோச். அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. டெஃபினட்டா விளையாடுவாருன்னு நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆனா அந்த டிசிஷன் நான் பண்றது இல்லை. அது எங்களோட ஆர்வம், எங்களோட ஆசை. வேற ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்களா இங்க யங்ஸ்டர்ஸ்க்கு விளையாட்டு வீரர்களுக்கு சொல்ல விருப்பம் வேற ஒண்ணுமே இல்லை. சாதாரணமா கிரிக்கெட் விளையாடுறாங்க, ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம் இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே உள்ள ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்லேருந்தும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் டீம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து தான் வராங்க. முன்னாடி இருந்தது வந்து 2-3 பேர் ஆடிட்டுருப்பாங்க. இப்போ 8-9 பேர் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட் டீம்லேயும் இருக்காங்க. இது வந்து எதனால நடக்கிறதுனா எல்லா ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய மேட்சஸை கண்டக்ட் பண்ணி, அதே மாதிரி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அந்த காலத்தில் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறச்சு இந்த ரூரல் டிஸ்ட்ரிக்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், அவங்க முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஆரம்பித்த இதில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ உள்ள ஆஃபீஸ் பேரர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் ஆடுவாங்க. அவங்க நல்லா பண்ணினாங்கன்னா இந்தியாவுக்கும் ஆடலாம். அவங்க கோலி ரோஹித்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய நம்ம இந்தியா ஆஸ் அ கண்ட்ரிக்கு இப்போ பயங்கரமாக விளையாடி நல்ல பேர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போவும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. 50 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா கோலி இந்த வருஷமும் 3 செஞ்சுரி கண்டினியூஸாக அடிச்சுட்டு வந்திருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது தேவை இந்தியாவுக்கு.
அதனால் வருவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வரக்கூடிய ஐபிஎல்ல தொடர்ந்து இப்ப சிஎஸ்கே போன மேட்சா இருக்கட்டும், போன ஐபிஎல் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல சில விஷயங்கள் பலவீனங்கள் இருந்தது. அந்த பலவீனங்கள்லாம் சரி கட்டுற விஷயத்துல இந்த ஐபிஎல்ல விளையாட்டு வீரர்கள் அது மாதிரி பலவீனங்களை சரிப்படுத்துகிற மாதிரி தான் எடுத்திருக்கோம்னு நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். எப்படி சார் இருக்கும்? அந்த ஐபிஎல்ல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி சார் தோணுது? அதுதான் நல்லா இருக்கும். நிறைய 2 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க நல்லா கம்பைன் பண்ணி நல்லா ஆடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம்.